இந்த சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது திரு ஓபிஎஸ் அந்த மூவ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு அரசியல் ராஜதந்திரம் இருந்த ஒரு மூவாகத்தான் நான் பார்த்தேன். அதாவது ரைட் பர்சன் இன் ரைட் பிளேஸும்பாங்க, ரைட் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட் பிளேஸும்பாங்க, சரியான இடத்தில் சரியான விஷயத்தை சொல்வது. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட 30-40 நிமிஷம் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் போய் கண்மூடி உட்காந்து தியானம் செய்யும் பொழுது அப்படியே மொத்த உலகத்தினுடைய பார்வையும் முதலமைச்சர் மேலே விழுந்துருச்சு. அப்படி விழும்பொழுது என்ன அவர் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கேப்புக்கு பிறகு அவர் பேசுனது பார்த்திங்கன்னா அதில் இனிமே அதற்கு பதில் சொல்லி தான் முடியுமே தவிர அதற்கு பதிலாக எதிர் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த அரசியல் ஒரு சாணக்கியத்தனத்துக்காக. அப்புறம் எனக்கு தெரிந்தவர் நான் இப்போ இது வரைக்கும் பார்த்த ஓபிஎஸ் என்பவர் வேறு, இப்போ ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கார். அந்த ஒரு காரணத்தினால போய் பார்த்து அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு வந்தேன். ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரடியான பதில் சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் இப்போ குழப்பம். நிறைய பேர் கேட்குறாங்க 48 மணி நேரத்தில் ஏன் மனசு மாறினார்னு. கார்த்தால கல்யாணம் ஆகுது, சாயங்காலத்துக்குள்ளே டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. எவ்வளோ புதுமண தம்பதிகள். ஒரு மனசு மாறுவதற்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. பன்னீர்செல்வமே நகைச்சுவையாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொன்னதை நான் படித்தேன். பணிவுக்கே பணிவு காட்டுறவனா, என்னை விட நீங்கள் பணிவாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். பிஜேபி என்ன ஆதரவு தெரிவிக்கிறது எனக்கு புரியவே இல்லை. பிஜேபி சட்டசபையில் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. பிஜேபி எங்கே ஆதரவு தெரிவிக்கும்? இன்னும் சில பேர் சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து பிஜேபி தான் இயக்குது. கிடையாது. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை வழிநடத்தக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க. நாம் இந்தியாவில் எதுவானாலும் யாருக்காவது நமக்கு ஜுரம் வந்தால் கூட எல்லாம் மோடியினால் தான் அப்படிங்கிற ஒரு சின்ன மனோபாவம் வந்துருச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அந்த மனோபாவம் அதிகமாக இருக்கிறது. ஸ்டாலினை பார்த்து பன்னீர்செல்வம் கை குலுக்கினார் அப்படின்னா கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போது சசிகலா அவர்களுடைய தலையை மோடி தடவி கொடுத்தார் அப்படின்னா அது கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக ஒருத்தர் வெறுக்கணும்? என்னுடைய கட்சி கொள்கையை நான் சொல்ல போகிறேன். மத்திய அரசில் போய் பார்த்துருக்காங்களா டெல்லியில்? அப்படி சண்டை போடுவாங்க சோனியா காந்தி அவர்களும் மோடியும். ஆனால் அந்த பிரேக் விடும்போது 2 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் அங்கே சண்டை போடுவாங்க. அத்வானி அவர்களும் காங்கிரஸில் இருக்கிற எவ்வளோ பெரிய லீடர்ஸ் அப்படி, ஆனால் அந்த பிரேக்கில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் அது ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் இல்லாத ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு அநாகரிகமான செயலை நீ ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறது எனக்கு பிடிக்கவே, எனக்கு அது என்னென்ன புரியலை. அது ஆக்சுவலாக ஏன் வணக்கம் போட்டால் என்ன ஆகிடும்? ஓபிஎஸோட கருப்பு போயிடுமா? என்ன இருக்குங்க அது? அவர் எப்படி விலை போவார்? ஓபிஎஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இருக்கிறார், ஏன் விலை போகணும்? ஒரு எம்எல்ஏ விலை போவான்னா ஏதோ நியாயம். ஒரு சீஃப் மினிஸ்டர் எதுக்கு விலை போகணும்? அதுவும் அதிமுகவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுக தயவே இல்லாமல் சட்டமன்றத்தில் ஃபுல் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முதலமைச்சருக்கு எதற்காக எதிர்க்கட்சி தலைவருடைய ஆதரவு வேணும்? இப்போ தமிழ்நாட்டில் மக்களில் சுமார் ஓட்டு போடுறவங்களில் ஒரு 4 கோடி பேர் 4.5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4.5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் அதில் சுமார் ஒரு 3/4 பேர் பன்னீர்செல்வம் வரணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு 10-15 ஆண்டு காலகட்டத்தில் இவ்வளோ எளிமையான ஒரு முதலமைச்சரை இப்போ அவங்க பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒரு காமராஜர் மாதிரி டக்குன்னு கூட்டத்துக்குள்ளே போகிறது, உட்காருறது, ஏழைங்களோட உட்காருறது, கை கொடுக்கறது, சாப்பிட்றது, போகிறது. அது வந்து இந்த 2-3 டிசம்பருக்கு அப்புறம் இந்த முதல்ல வந்து திரு பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பதவியேற்றவுடன் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அவருக்கு ரொம்ப சாதகமாக போச்சு. அது ரொம்ப அருமையாக ஒரு எளிமையான முறையில் கையாண்டவர் தான் திரு ஓபிஎஸ்.
வாரதா புயல் வந்தது. எல்லாரும் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது உடஞ்சிருமா, கண்ணாடி உடஞ்சிருமா, பல்பு உடஞ்சிருமா, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போய் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த ஃபோர்ஸ் சென்ஜார்ஜில் உட்காந்துக்கிட்டு எப்படி இதை சரி பண்ணலாம், ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனடியான மீட்பு நடவடிக்கைலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு உட்காந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளோட கலந்து பேசிகிட்டு இருக்கார். தண்ணி விஷயம் நேராக சந்திரபாபு நாயுடுவை போய் பார்த்து அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு தண்ணி கொண்டு வரதுக்கு ஜல்லிக்கட்டுக்காக நான் போயிட்டு வந்தார். அதை பற்றி சொன்னேன். அதே போல் நேராக மதுரை பக்கம் போனார். இப்போ நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் திறந்து வைக்கக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க. அப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் வந்தார். ஐயோ ஓப்பன்னீர்செல்வம் மிக்சர் சாப்பிட்றான்னு கேலி பண்ணாங்க. பொது வாழ்க்கையில் வந்தால் இதெல்லாம் சகஜம்தான்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். இதெல்லாம் அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை அதிகப்படுத்திக்கிட்டே தான் போச்சு. யாரும் அதை அவரை அசிங்கப்படுத்த நினச்சவங்க தான் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. அதுதான் இதில் நடந்த ஒரு விஷயம். அவருடைய இமேஜ் இதில் கூடினது ஒருவேளை அந்த கட்சிக்கு பிடிக்கலையோ என்னமோ. படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்க்கின்ற கேள்வி, ஒரு நல்ல மனிதர் முதலமைச்சராக வரணும் தமிழ்நாட்டுக்கு இனிமேலாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா, அவ்வளோதான். அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது வந்தால் நல்லது. ஏன்னா இடைக்கால முதலமைச்சராக ஒரு 24 நாட்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் இருந்தாங்க. 24 நாள் தான் இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, அனைத்து அந்த மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் மக்களுடைய ஆதரவு அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு தான் இருந்தது. அதே போல தான் இப்போ அசெம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவு முழுக்க எனக்கு இருக்குதுன்னு சசிகலா சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அது ஃப்ளோரில் தான் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கும் ஆதரவு எல்லா தொலைக்காட்சியிலையும் தெரியுது. இதுதான் வித்தியாசம்.